வணக்கம் நண்பர்களே. ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தில் மேஜரான கிரகங்களுடைய பயிற்சிகள் என்பது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சிகள் வரிசையாக இருக்குது. நான் ஏற்கனவே இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கும். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இந்த 3 கிரகங்களுடைய காம்பினேஷன் லக்ன ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். காரணம் ஜோதிட ரீதியாக குரு ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். ராகு கேதுக்கள் 1.5 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும். சனி 2.5 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும். அது தவிர இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு 5 மாத காலகட்டங்களுக்கு வக்ரம், அதிசாரம், அஸ்தங்கம் போன்ற நிலைகளும் இந்த கிரகங்கள் மாறுபட்டு சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இதெல்லாம் தோராயமாக ஒரு கணக்கு எடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 வருட காலங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது இப்படி தான் செயல்பட்டுட்டு இருக்கும். மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே லக்ன ரீதியான பதிவுகள் போடும்போது ஒரு கமெண்ட் ரெகுலராக வந்துடும், சார் இது ராசிக்கும் பொருந்துமா அப்படின்னு. அதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் சொல்லி இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த கேள்விங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே சொல்லக்கூடிய லக்ன பலன்கள் அப்படிங்கிறது ராசிகளுக்கும் பொருந்தும். பட் ஒரு 50% பொருந்தும், முழுக்க பொருந்தாது. ஒரு 50% அந்தந்த ராசிகளுக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லக்ன பலன்கள் அப்படிங்கும்பொழுது அங்கே எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். இந்த ராசி பலன்களை சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களோ அல்லது ஒரே மாதிரியான நெகட்டிவான விஷயங்களோ இங்கே இருக்காது. கண்டிப்பாக ஒரு சைடில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இன்னொரு சைடில் அது நெகட்டிவாக இருக்கும். அதுதான் ஒரு கதவு அடைத்தால் மறு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜோதிடத்தில் இந்த விஷயங்களுக்கும் பொருந்தும். மெயினாக இந்த லக்ன பலன்களே இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதாவது எதெல்லாம் நம்ம லக்ன ரீதியாக ஃபேவராக இருக்குது, அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும். மற்ற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது. அது எப்படி இருந்தாலும் சரி கடை தெரிந்துடும். பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை எது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும். நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட பெருசாக கவலைப்படும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நல்லது தான் நடக்க போகுது. எதுவுமே தொடர்பில்லாத விஷயங்களை பற்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய, ஏன்னா அது எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ எது பாசிட்டிவாக இருக்குது எது நெகட்டிவாக இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கிறது சொல்லும். ஸோ இனி லக்ன ரீதியாக இந்த குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா முதல்ல சனி பயிற்சி என்பது இருக்குது. அதாவது திருக்கணிதப்படி சனி பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறமா ராகு கேது பயிற்சி வரும். அதுக்கப்புறமா குரு பயிற்சி வரும். ஸோ பலன்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும். தவிர இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் அதே போல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். காரணம் அதை பற்றி ஏற்கனவே இந்த ராசி பலன்களை விரிவாக சொல்லியிருக்கோம். பட் இங்கே சிம்பிளாக சொல்கிறேன். இந்த வருடத்தினுடைய இந்த கிரக அமைப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு தக் ஆஃப் லைஃப் மாதிரி ஒன்றுக்கொன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆக ஒரு சைடில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் அதே வீரியத்தோடு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போது ஒரு சைடில் நமக்கு சரின்னு தெரியிற விஷயம் இன்னொரு சைடில் போய் பார்க்கும்போது தவறாகத்தான் இருக்கும். அதனால் பலன்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீ மேற்கொண்டு உங்கள் லக்ன ரீதியாக இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கை நிலை என்பது ஓகே தான், பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்காக கடினமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயங்கள் பெருசாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நேரனா மூலம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்த காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களும் சங்கடத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தற்போது நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது. பொதுவாக அந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே கடினத்திற்கும் கஷ்டத்திற்கும் உட்பட்டதாகவே இருந்திருக்கும். அதாவது வாழ்க்கை என்பதே ரொம்பவுமே பாரமாகவும் ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளும் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ படிப்படியாக மாறி வாழ்க்கையில் ஒரு நிலையான அமைப்புகளுக்குள்ள இந்த ரிஷப லக்னக்காரங்க
வந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களோட வாழ்க்கையில் சின்ன சின்ன முன்னேற்றங்களும் மாற்றங்களும் தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதிக அளவில் கஷ்டப்படக்கூடியவங்க இந்த 30 வயதுக்கு மேற்பட்டவங்க, குடும்பஸ்தர்கள், இவங்களுக்குள்ள தான். ஆனால் இவங்களுக்கு ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது தனிப்பட்ட முறையிலும் பெருசாக எந்த ஒரு விஷயங்களும் கை கொடுக்கலை, குடும்ப ரீதியாகவும் பெருசாக எந்த ஒரு விஷயங்களும் கை கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு சங்கடங்கத்தோடு தான் வாழ்க்கை நிலை போய்கிட்டு வரும். இப்போது எல்லா நிலைகளுமே மாறி மாறி ஒரு சில முன்னேற்றங்களை பார்த்து கொண்டு வர்றாங்க. பட் இருந்தாலும் திருப்திகரமான ஒரு வேலையில் இருக்க முடியறதில்லை. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இஷ்டப்பட்ட வேலைகளை செஞ்சு சிறப்பாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். ஆனால் முயற்சிகள் பெருசாக கை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய மனக்குறையோடு இவங்க இருந்துட்டு வர்றாங்க. குறிப்பாக இப்போது இந்த சமீப வருட காலங்களில் ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த தொழில் மாற்றம், வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் தான் அதிகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். நிறைய பேரோட மனசில் பார்த்திங்கன்னா வேலையை மாற்றிக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கலாமா, இல்லை ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்களை வேறு இடங்களுக்கு மாற்றிக்கலாமா, இல்லை இருக்கிற இடத்துலையே வேறு மாதிரியான விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாமா அப்படின்னு இந்த ஜீவன அமைப்புகளில் மாற்றத்தை மையப்படுத்திய அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். மற்ற விஷயங்கள்லாம் இதுக்கு அப்பாற்பட்டது தான், அதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய தொழிலுக்காக, தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய காரியத்திற்காக ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றமும் சிறப்பும் அடையணுங்கிற உத்வேகத்தோடு அவங்க குறிக்கோளோடு செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு எல்லாமே காணல் நீர் மாதிரி கண்ணுக்கு முன்னாடி காட்டுச்சே தவிர பெருசாக அவங்க கைக்கு எதுவும் வந்து சேராதபடி தான் சூழ்நிலைகளானது போய்கிட்டு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள், பயிற்சிகள் என்பது ரிஷப லக்னக்காரங்களுக்கு பல வகைகளும் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். ஆல்ரெடி ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களாக ஒரு சாதகமான நிலைகளை கொடுத்து கொண்டு தான் வருது. அதில் இந்த வருடத்தில் இந்த குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது பல விதங்களையும் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே லக்ன ரீதியாக பார்க்கும்போது ஒரு சாதக பாதகமான நிலைகள் கலந்து தான் இருக்குன்னு முன்னாடியே சொன்னேன். அப்படி கிரக நிலைகள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட எதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு இருக்குது, எதெல்லாம் கொஞ்சம் சங்கடத்தோடு இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாகவே பார்க்கலாம். முதல்ல சனியினுடைய அமைப்பு. ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த சனியானவர் தர்ம கர்மாதிபதி ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவங்க. வரைக்கும் உங்களுடைய காரியஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தாங்க. இனி உங்களுடைய லாபஸ்தானத்தில் அடுத்த 2 வருட காலமானது சஞ்சரித்து வரும். பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அது சாதகமான நிலைகளை தான் வேலை செய்யும். சங்கடம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கூட லாபஸ்தானத்தில் வரும்பொழுது நாரதர் கழகம் நன்மையில் முடியிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்துட்டு முடிவில் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு போகும். அப்பேற்பட்ட இந்த லாபஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதியான சனி அமர்றது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். பல விதங்களையும் உங்களுடைய வாழ்க்கை நிலையில் முன்னேற்றங்களையும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஜீவன அமைப்புகளில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் போன்ற நிலைகள் இருக்கும். இது வரைக்கும் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துட்டு வந்திருப்பீங்க. இனி நீங்கள் எதையை தொட்டாலும் உங்களுக்கு ஜெயம்தான். தொட்டதெல்லாம் பொன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதை செய்ய போனாலும் அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்களையும் அனுகூலங்களையும் அதை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆக கிடைக்கக்கூடிய நல்ல கால நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. அதுக்காக தான் காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், எல்லா காலநிலைகளும் இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படுறது கிடையாது. வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் பொழுது அது சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். நேர காலங்கள் கூடி வரும்பொழுது நம்மளுடைய உழைப்பையும் நம்முடைய இன்புட்டையும் அதிகப்படுத்தணும். அதுதான் நமக்கான உண்மையான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நேர காலங்கள் நல்லா இருக்குது, அது தானாக வரும், சும்மா அது வரும் அளவாகத்தான் இருக்கும். இந்த நேர காலங்கள் அப்படியே இருக்க போகிறது கிடையாது, அது போகவும் செய்யும். அப்படி போகும்போது இருக்கிறதும் போகவும் செய்யும். அதனால தான் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் நேர காலங்கள் நல்லபடியாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியும் திறமையும் என்பதும் அதிக அளவில் பேசப்படுது. அப்படிப்பட்ட காலநிலைகள் தான் இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்திருக்கு. உங்களுடைய முயற்சியும் திறமையும் முழுமையாக வெளிக்காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. காலகட்டங்கள் நல்லபடியாகவே அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் சேரும் பொழுது இன்னும் பல நிலைகளில் முன்னேற்றங்களையும் ஆதாயங்களையும் பெற முடியும். குறிப்பாக இந்த சனியினுடைய மாற்றங்களால் தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய அடையாளத்தை பதிக்கக்கூடிய விஷயங்கள் வரும். 4 பேர் போற்றும்படியான காரியங்களில் ஈடுபடுவீங்க.
மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய விஷயங்களில் கூட இறங்குவீங்க. இவங்க இந்த அளவுக்கு வேலை செய்வாங்களா, இவங்களுக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கா அப்படின்னு உங்களை பார்த்து 4 பேர் பொறாமைப்படக்கூடிய வகையில் உங்களுடைய விஷயங்கள் காரியங்களானது அமையும். அந்த படுகில் பல விதங்களையும் காரிய ரீதியான சித்திகள் என்பது ரிஷப லக்னக்காரங்களுக்கு முழுமையாக வேலை செய்யுது. பட் அதே நேரம் அளவுக்கு மேனால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிறதும் ரிஷப லக்னக்காரங்க கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு பக்கம் உங்களுக்கு காரியத்தில் அனுகூலங்களையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு அதே விஷயங்களில் கொஞ்சம் பதட்ட நிலையும் குழப்ப நிலையும் அடிக்கடி கொடுத்துட்டு போகும். தொடர்ந்து இருக்க போகிறது கிடையாது. அப்பப்போ சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ், தடுமாற்றங்கள், ஈகோ போன்ற விஷயங்கள் வரும். எப்போவுமே ஒரு மனிதன் நல்லா இருக்கும்பொழுது ஆணவம்ங்கிறது தானாகவே அதிகரிச்சிடும். அதில் தான் எல்லாம் காணாமல் போகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கும் இப்போதைய நிலையில் தென்படும். முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வைங்க. கண்ணா பின்னான்னு காரியங்களில் ஈடுபடுறது, கண்ணா பின்னான்னு காசு பண்ண விஷயங்களை விரயம் பண்ணுறது, இந்த ஒத்தைக்கிரட்டையா விஷயங்களில் ஈடுபடுறது, முன்பின் தெரியாத ஒரு அனுபவமே இல்லாத விஷயங்கள் காரியங்களில் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நம்பி அதில் மொத்த காசையும் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் முழுமையாக தவிர்க்கணும். அதாவது ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரிய ரீதியான முயற்சிகளுக்கும் உழைப்புகளுக்கும் தான் பலன் இருக்குதே அல்லாமல் மற்ற எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எதிர்பார்க்குறமான காரியங்களை எதிர்பார்க்க முடியாது. அதனால் இந்த முன்பின் தெரியாத விஷயங்கள், இந்த ஒத்தையாரட்டியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாத்திலும் கவனமாக இருங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்போடு வேலை செய்யும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள், சுப காரியங்களுடைய அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த திருமண அமைப்புகள், குழந்தை பாக்கிய அமைப்புகள் சிறப்பான வகையில் கை கொடுக்கும். குறிப்பாக இந்த திருமண சமாச்சாரங்கள் என்பது ரிஷப லக்னக்காரங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். அதாவது இந்த திருமண ஜோசமுள்ள ஜாதகங்களுக்கு கூட நல்ல வரன்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்புகளை கொடுக்கும். பட் அதே நேரம் குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போகும். அதாவது ரிஷப லக்னக்காரங்களுடைய நிலைமை குடும்பத்துக்காக எல்லா விஷயங்களும் கஷ்டப்பட்டு செய்து கொடுத்துட்டு வருவாங்க. பட் அந்த அளவுக்கு குடும்பத்தில் ரெஸ்பான்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்காது. குடும்ப உறவுகள் எல்லாமே சிரிக்கிற நேரத்தில் சிரிப்பாங்க, முறைக்கிற நேரத்தில் முறைப்பாங்க, அழுகிற நேரத்தில் அழுது கொண்டும் இருப்பாங்க. இப்படி குடும்ப உறவுகள் எல்லாம் கலந்த ஒரு கலவையாகத்தான் இருக்குமே இல்லாமல் எல்லா நேரத்திலும் நமக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். குடும்ப விஷயங்களாகட்டும், குடும்ப உறவுகளாகட்டும், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் வந்தாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரிச்சுக்கிட்டாலே போதும். குறிப்பாக உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் இது கொஞ்சம் அதிகமாக பிரதிபலிக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன மனக்குறைகள் அப்படிங்கிறது வந்து போகும். மற்றபடி கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே அரவணைச்சு போகக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ இதெல்லாம் சனியினுடைய விளையாட்டாக இருக்குது. அடுத்ததாக ராகு கேதுனுடைய நிலை. இது வரைக்கும் ராகு 11ஆம் இடத்துலையும் கேது 5ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்துட்டு வந்தது. இனி உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் அடுத்த 18 மாதங்களுக்கு சஞ்சாரம் செய்து வரும். பொதுவாக இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஒரு நியூட்ரலான கிரகம்தான். அதாவது ராகு கேதுனுடைய நிலைகள் ரிஷப லக்னக்காரங்களுக்கு காரியத்தில் சித்தியை கொடுக்கும், ஆனால் மனசில் பாரத்தை ஏற்படுத்தும். இயற்கையாகவே ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஒரு குணம் இருக்குது. அதாவது மற்றவர்கள் போற்றுதலுக்குரிய பாராட்டுதலுக்குரிய காரியங்களில் செயல்படுவாங்க. மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில் அவங்களுடைய காரியங்களானது அமையும். ஆனாலும் தனிப்பட்ட முறையில் அதனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால தான் இந்த ரிஷப லக்னக்காரங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். வெளியே இருந்து பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்காங்க, இவங்களால முடியாத என்ன, பெரிய திறமசாலி, ஆஹா ஓஹோன்னு என்னென்னமோ பாராட்டுவாங்க. ஆனால் இத்தனை பாராட்டுகளை பெற்றாலும் கூட அவங்க திருப்தியோடு இருக்காங்களா, அவங்களுக்கு காரியங்கள சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி தோற்றத்துக்கு மட்டும்தான் அப்படி இருக்குமே அல்லாமல் உண்மையிலே ரிஷப லக்னக்காரங்களோட வாழ்க்கை நேரம்னா மூலம் செருக்குதுங்கிற மாதிரியான காரியங்களில் அவங்க ஈடுபட்டுடுவாங்க. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு மேலாப்பில் பூச்சின மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த விஷயங்களை அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செஞ்சாங்க, அதற்கு பிறகு அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் சங்கடங்கள் என்னென்ன, எதையெல்லாம் அவங்க சமாளிச்சுக்கிட்டு இன்னும் போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுருக்கமாக சொன்னால் ரிஷப லக்னக்காரங்களுடைய காரியங்கள் வெளிப்படையாக பார்ப்பதற்கு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அசாத்திய வகையில் தெரிஞ்சாலும் கூட
தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அது மிகுந்த அளவில் மன உளைச்சலும் சங்கடத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோங்கிற திருப்தியை தான் பார்க்கலாமே இல்லாமல் எதையும் எடுத்தவங்க ஊற்றோங்கிற மாதிரி முடிச்சிட்டோம், இந்த வேலை சிறப்பாக முடிஞ்சது, இனி அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் அவங்க கஷ்டப்பட்டு காரியத்தை முடித்தாலும் கூட, மற்றவங்க என்ன தான் பாராட்டினாலும் கூட, அவங்களுக்கு எப்போவுமே அதுக்குள்ளே ஒரு சலிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ராகுகேதுவனுடைய நிலை இப்போதைக்கு ரிஷபலக்னக்காரங்களுக்கு இந்த நிலைகளை தான் அமையவும் செய்யுது. ரிஷபலக்னக்காரங்க நீ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவங்க கண் குத்தக்கூடிய வகையில், பாராட்டம் பெறக்கூடிய வகையில் அமையும். ஆனால் வாழ்க்கையில் கண் திருஷ்டியை பல சங்கடங்களுக்கு காரணமாகவும் அமையும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் இந்த ராகுகேது பேச்சுக்கு பிறகு ரிஷபலக்னக்காரங்க சந்திப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிஷபலக்னக்காரங்க மற்றவங்க திருஷ்டி ஏற்படாமல் பார்த்துக்கங்க. தேவையில்லாமல் மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடாதீங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் அசௌகரியங்களும் மனசுக்கு சஞ்சலமும் மந்தத்தனமும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் அடிக்கடி வந்துட்டு போகும். அதாவது இது கொஞ்சம் வினோதமான நிலைகளில் செயல்படும். ஏன் சிரிக்கிறோம், ஏன் அழுகிறோம், ஏன் சோகமாக இருக்கும், ஏன் சந்தோஷமாக இருக்கும்னே புரியாது. திடீர்னு அவங்களா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களா அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படி ரிஷபலக்னக்காரங்களுக்கு அவங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியாது. அது ஒரு பக்கம் தானாக போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த ரிஷபலக்னக்காரங்க கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது அவசியம். அதே போல் இந்த போதை வஸ்துக்கள், லாகரி வஸ்துக்கள் போன்ற விஷயங்களும் கவனமாக இருங்க. ஆல்ரெடி ரிஷபலக்னக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் இந்த போதை வஸ்துக்களுடைய தொடர்புகள் கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். அவங்களாம் வேண்டான்னு அவாய்ட் பண்ணாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அவங்கள தேடி வரவும் செய்யும். அதே நிலைகள் இனியும் கொஞ்சம் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது எப்படின்னா, இதற்கு முன்னாடி அவங்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் தானாக தேடி வந்துட்டுருக்கும். ஆனால் இப்போதைய நிலை என்னென்னா, அது விலகி போக ஆரம்பிக்கும், ஆனால் இவங்க தேடி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களில் ரிஷபலக்னக்காரங்க கவனமாக இருங்க. இந்த கூடா நட்பு, கூடா பழக்க வழக்கங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ரிஷபலக்னக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது அது விலகி போகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஆனால் இவங்க வம்படியாக பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்லாம் ரிஷபலக்னக்காரங்க ஆலோசித்து நிதானித்து செயல்படணும். அதே போல் சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய, டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். எதையும் எடுத்தவங்க ஊற்றோன்னு செய்ய முடியாது. நிறைய பேருக்கு வீடு வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். பழுது பார்க்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். பாதியில் நின்று போன கட்டிடங்கள் திரும்பவும் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இருக்கும். இப்படி இந்த சொத்து சுகங்கள் வகையில் விரயங்களும் அலைச்சல்களையும் ஏற்படுத்தி நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலைகளில் வேலை செய்யும். அதே போல் வயதில் மூத்தவங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக ரிஷபலக்னக்காரங்களுக்கு வாய் ருசி அதிகம் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டுட்டு தேவையில்லாத சங்கடங்களை வளர்த்து கொள்ளாதீங்க. இந்த உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அவசியமாகவே இருக்குது. அதே நேரம் இந்த ராகுகேதுக்களால் உங்களுடைய பொருளாதார நிலைகளை, நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படும். உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் வேலை சார்ந்த விஷயங்களை நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அதிசயங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். கண்டிப்பாக இந்த ராகுகேதுக்களுடைய நிலையானது உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு பெரிய அளவில் வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு எதிர்பார்க்காத வகையில் இந்த பண வரவுகள் அப்படிங்கிறது கையில் நிரப்பும். அப்படி கிடைக்கக்கூடிய அமையக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த ராகுகேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவும் நான் சொல்கிறது, அது காட்டுமே தவிர ஊட்டாது. வாய்ப்புகளானது நல்லபடியாக வந்து சேரும். அதை பயன்படுத்திக்கிறது நம்ம திறமையில தான் இருக்குது. அதை நல்லபடியாக சேவ் பண்ணி வைக்கிறது நம்ம திறமையில தான் இருக்குது. ஆக ரிஷபலக்னக்காரங்களுக்கு இந்த ராகுகேதுக்களுடைய நிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் ஏற்படுத்துது. தனிப்பட்ட முறையில் மன ரீதியான சலனங்களையும் ஏற்படுத்துது. அடுத்ததாக குருவினுடைய நிலை. பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் கிரகாதிபத்திய வகையில் முழு சுபகிரகமாக இருக்கும். ஆனால் ஸ்தான பலன்களின் அடிப்படையில் ரிஷபலக்னக்காரங்களுக்கு அஷ்டம ஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவங்க. அப்படிப்பட்ட குரு இதுவரைக்கும் உங்களுடைய லக்னபாவத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வந்தாங்க. இனி அடுத்த ஒரு வருட காலம் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க.
இந்த அமைப்பால் குடும்ப வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் என்பது இருக்கும். குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்துக்குள்ள பொருளாதார நிலைகள் உயர்வது போன்ற நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். சிலருக்கு சில காலங்களுக்கு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க முடியாத சூழ்நிலைகள் என்பது ஏற்படலாம். அதுவும் கூட நல்ல விஷயங்களுக்காகவே அமையும். சிலர் படிப்புக்காகவோ வேலைகளுக்காகவோ வெளி இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் என்பது இருக்கலாம். இன்னும் சிலருக்கெல்லாம் ஏற்கனவே குடியிருந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு போய் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் என்பது தானாகவே ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான நிலைகள்லாம் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு உதவிகரமாகவே அமையும். இப்படி குடும்ப விஷயங்கள், காரியங்களில் மங்களகரமான சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதே போல் ரிஷப லக்னக்காரங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க. இதற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையெல்லாம் பலவித கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கும். அதன் காரணமாக மற்றவங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேட்டிக்கு போட்டியாகவே செயல்பட்டு வந்திருப்பாங்க. அவங்க முன்னாடியெல்லாம் வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியம் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தன்மையை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இந்த ரிஷப லக்னக்காரங்க கொடுத்த வாக்கையும் சொன்ன சொல்லையும் காப்பாற்றி வரச் செய்வாங்க. பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை கொடுத்து வரும். சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் போன்ற நிலைகளில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பொது விஷயங்கள், காரியங்கள் வகையில் சுமூகமான தன்மைகள் இருக்கும். நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லபடியாக அமைய ஆரம்பிக்கும். விரோதிகள் விலக ஆரம்பிப்பாங்க. நட்பு வட்டாரங்கள் பெருக ஆரம்பிக்கும். சங்கடம் கொடுத்த உறவினர்கள் சத்தமில்லாமல் ஒதுங்கி போவாங்க. ஸோ இப்படி இந்த குருவனுடைய நிலையால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் சத்தமில்லாமல் விலகி போகும். ஸோ ஓவராலாக ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி, ராகு, கேது மற்றும் குருவனுடைய நிலையானது வாழ்க்கை நிலை சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுத்து வரும். ஆனால் அதன் காரணமாக தலைக்கணம் ஏறாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நிலைகளையும் தான் இப்போதைக்கு கொடுத்துட்டு வரும். அதை எதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.